ஸ்ரீ வராக புராணம் 15ஆம் அத்தியாயம். சத்தியதபன். வராகம் பிருத்திவிக்கு சத்தியரூபன் வரலாற்றை கூறியது. இமயமலைக்கு வடபால் சத்தியரூபன் தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மரத்தை செதுக்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு விரல் வெட்டப்பட்டு விட்டது. அதிலிருந்து புகை வந்தது. குருதி இல்லை. மேலும் அருந்த விரலை அதன் இடத்தில் வைத்திட மறுபடியும் ஒட்டிக்கொண்டது. சத்தியதபனின் ஆசிரமம் அருகில் ஒரு கிண்ணற தம்பதியர் இருந்தனர். சத்தியதபனின் சக்தியை கிண்ணற தம்பதிகள் தேவேந்திரனிடம் தெரிவித்தனர். அவருடைய பெருமையை சக்தியை சோதிக்க தேவேந்திரனும் விஷ்ணுமூர்த்தியும் அவரிடம் வந்தனர். ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்பால் அடிக்கப்பட்டு உடலில் அம்பு செருகி இருக்க சத்தியதபரின் ஆசிரமத்தின் அருகில் ஒரு பன்றி திரிய ஆரம்பித்தது. இந்திரன் வேடன் வடிவில் அங்கு வந்தடைந்தான். அவன் சத்தியதபரிடம் தான் ஒரு பன்றி மீது அம்பெய்தியதாகவும் அது தப்பி ஓடி வந்ததாகவும் அதனை கொன்றால்தான் தன் குடும்பம் வாழும் என்று கூறினான். சத்தியதபன் ஒரு குழப்பத்தில் சிக்கினான். பன்றியை காப்பாற்றுவதா வேடனின் குடும்பத்தை காப்பாற்றுவதா என்று குழம்பி சிந்திக்க ஆரம்பித்தான். கண்கள் பார்க்க பேச அல்ல, வாய் பேச பார்க்க அல்ல. தன் கண்கள் பன்றியை கண்டன. ஆனால் அது பற்றி தன்னால் சொல்ல இயலாது. வாயினால் வராகம் குறித்து கூறுவதென்றால் வாய் வராகத்தை காணவில்லை. எனவே அவன் வேடனாக இந்திரன் கேள்விக்கு பதில் கூறாமல் மௌனம் சாதித்தான். அவனுடைய முடிவை அறிந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் தேவேந்திரனும் தமது உண்மை வடிவை காட்டி சத்தியதபனை வாழ்த்தினர். சத்தியதபனும் அவனது குரு அருணியும் முக்தி அடைந்து பிரம்மனுடன் ஒன்றினர். 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.